ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கற்பூரம் எப்படி தயார் பண்ணுறோம், எப்படி தயாரிக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சின்னதாக கற்பூரம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பூரம் நமக்கு மூடையாக கிடச்சிரும். அந்த மூடையை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இப்படி தான் உள்ளே கட்டி கட்டியாக தான் இருக்கும். இப்போ இந்த கட்டி கட்டியாக இருக்கிறத நம்ம நல்லா உடச்சி நசுக்கி விட்டு உடச்சி நம்ம இந்த சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கணும். இப்போ நான் இதை உடச்சிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா உடச்சிட்டு அதை ஜலிச்சுட்டு பார்த்தோம்னா நமக்கு மணலாக கிடைக்கும். நான் இதை ஜலிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ஜலிச்சாச்சு. ஜலிச்சு முடித்த உடனேவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பவுடராக கிடைக்கும். அதை கையில் நம்ம எடுத்து பார்த்தாலே இப்படி மணலாக கிடைக்கும். இப்போ இந்த ஜலிச்ச பவுடரை பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் காற்று போகாமல் இருக்கிறதுக்காக போட்டு மூடி வச்சுக்கணும். நம்ம ஓப்பன் பண்ணி வச்சாச்சுன்னா காற்றுலேயே கரைஞ்சிரும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு டப்பாவில் ஃபுல்லாக நான் ஜலிச்சு முடிச்சிட்டேன். இப்போ அந்த மூடையும் நல்லா டைட்டாக நம்ம கட்டி வச்சுக்கணும். இப்போ இந்த டப்பாவில் போட்ட கற்பூர பவுடரை ஒரு மூடி போட்டு டைட்டாக நம்ம மூடி வச்சுக்கணும். நம்ம திறந்தே வச்சுருந்தோம்னா கட்டியும் ஆயிரும், ரெண்டாவது சீக்கிரமாகவும் கரைஞ்சிரும். இப்போ நம்ம இதுதான் பார்த்திங்கன்னா சூட மிஷினு. இப்போ இந்த சூட மிஷினை இந்த கப்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே நம்ம ஜலிச்சு கொண்டு வந்த அந்த மாவை இதுக்குள்ளே போடணும். இதுக்குள்ளே போட்டாச்சுன்னா நமக்கு முன்னாடி அந்த அச்சில் பட்டு நமக்கு கற்பூரம் ரெடியாகி வெளியே வரும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் போட்டு அடித்தாச்சு. இப்போ திருப்பி நம்ம இது எப்படி ரெடி ஆகுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு கற்பூரம் இப்படி தான் தயாராகி வருது. இப்போ இதை நம்ம திருப்பி ஒரு தடவை ஜலிச்சுட்டு அதுக்கடுத்து பாருங்கள், மிஷினில் அடிக்கிறது இப்படி தான் நம்ம கற்பூரம் தயாராகுது. இந்த மிஷினில் நமக்கு அடித்து வச்சு அந்த பவுடர் அடித்து வெளியே இருக்கும். இதுக்கடுத்து நம்ம அடித்து வச்ச அந்த கற்பூரத்தை ஒரு ஜல்லடையில் போட்டு நம்ம நல்லா ஜலிக்கணும். எதுக்காக நம்ம ஜலிக்கிறோம்னா, அதில் இந்த பவுடர் நான் கையில் எடுக்கும்போதே கையில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த கையில் தூளாக ஒட்டிகிட்ருக்கும். அந்த தூளும் ரெண்டாவது உடஞ்சது ஒரு சமயம் 1-2 உடைய ஆரம்பிக்கும். 1-2 ஃபினிஷிங் வராமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்காக இந்த சல்லடையில் நம்ம அப்படி ஜலிக்கும் போது அந்த தூளாக இருக்கிற பவுடரும் அந்த உடஞ்ச சூடமும் நமக்கு வெடிஞ்சிடும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக அடித்த சூடத்தை நம்ம ட்ரேயில் போட்டு ஜலடையில் போட்டு ஜலிச்சு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு ஃபினிஷிங்காக ஃபைனலாக கற்பூரம் சுத்தமான கற்பூரம் கிடச்சிருக்கு. இது நாங்கள் சுத்தமாக பியூராக ஒரிஜினல் கற்பூரம் நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ ஜலிச்ச கற்பூரத்தை இப்படி 50 கிராம் பேக்கெட்டும் 25 கிராம் பேக்கெட்டும்ன்றது பேக் பண்ணி நம்ம கடையில் சேல்